ஸோ இப்போ பார்க்க போகிறது 2018 டிசம்பர் கொஸ்டின் பேப்பரில் 7B பார்க்க போகிறோம். ஸோ ஃப்ரம் த ஃபாலோயிங் ப்ராஜெக்ட் டீடைல்ஸ் calculate the sensitivity of the project cost cash inflows. ஸோ சென்சிட்டிவிட்டி கேட்டுக்காங்க. விச் வேரியபிள் இஸ் மோர் சென்சிட்டிவ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ப்ராஜெக்ட் காஸ்ட்டு 12,000, லைஃப் ஆஃப் த ப்ராஜெக்ட் 4 years, salvage value nil, காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் 14%. ஸோ cash inflows after tax, end of year 1 5,000, end of year 2 5,000, end of year 3 10% increase over year 1 inflow, end of year 4 ல வந்துட்டு 10% increase over year 1 inflow. Would you conclude that cost of capital is more sensitive than 1 or 2 above அப்படின்னு கேட்டுக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இங்க சென்சிட்டிவிட்டி ப்ராஜெக்ட் காஸ்ட் கேஷ் இன்ஃப்ளோஸ் வச்சு நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஓகே ஃபைன். இதுல எது சென்சிட்டிவ் ரொம்ப அதிகம் அப்படின்னு கேட்டுக்காங்க. அதுக்கப்புறமா காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் இதை விட சென்சிட்டிவிட்டி அதிகமா அப்படின்னு கேட்டுக்காங்க. தட் மீன்ஸ் அப்ப நீங்க சென்சிட்டிவிட்டி ஃபேக்டர் 3 கண்டுபிடிக்கணும், இன்க்ளூடிங் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல். ஸோ அப்பதான் நம்ம கம்பேர் பண்ணி காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் அதிகமா சென்சிட்டிவா இல்லையா, மோர் சென்சிட்டிவ் ஆர் நாட் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் வி ஹாவ் டு கால்குலேட் என்பிவி. ஸோ என்பிவியை வச்சு தான் நம்ம சென்சிட்டிவிட்டி இது பண்ணுவோம். ஸோ இப்போ என்பிவி கால்குலேட் பண்ண போறோம். ஸோ என்பிவி எப்படி நம்ம கால்குலேட் பண்ணுவோம்? எனக்கு இங்க இயர்ஸை பொறுத்த வரைக்கும் எத்தனை இயர்ஸ் இருக்கு? 4 years இருக்கு. கரெக்டா? மை கேஷ் ஃப்ளோஸ் ஆர், இப்போ நான் இங்கே வந்துட்டு அவுட் ஃப்ளோவையும் கொண்டு வந்துட்டேன். ஸோ 12,000 இஸ் மை அவுட் ஃப்ளோ. இந்த ப்ராஜெக்டோட கேஷ் அவுட் ஃப்ளோ இஸ் 12,000. ஸோ இங்கே மைனஸ் 12,000 போட்டேன். இயர் 1 and 2 5,000. இப்போ இயர் 3ல என்ன சொல்லியிருக்காங்க நமக்கு? 10% இன்க்ரீஸ் ஓவர் இயர் 1. ஸோ இயர் 1-விட 10% இன்க்ரீஸ் ஆயிருக்கும். தட் இஸ் 110%. ஸோ 5,500 இருக்கும். 4th இயரும் சேம், இயர் 1-விட 10% இன்க்ரீஸ். ஸோ அதே 5,500 தான் வரும். I have to calculate present value factor. ஸோ இதோட present value factor that is beginning of the year 1 தான் இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் 1 divided by, இப்போ இங்க நம்ம டிஸ்கவுண்ட் ரேட் எவ்வளோ சொல்லியிருக்காங்க? காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் இஸ் 14%. ஸோ 1 divided by 1.14. ஸோ நான் 3 டெசிமல்ஸுக்கு ரவுண்ட் ஆஃப் பண்ணி கொண்டு வரேன். ஸோ மை present value of cash flows ஸோ மல்டிப்ளை பண்ணி கொண்டு வந்துட்டோம். தட் இஸ் B into C. ஸோ என்னோட என்பிவி will be 3,199. ஸோ இது எல்லாருக்குமே கிளியராக தான் இருக்கும் என்பிவி கண்டுபிடிக்கிறதுல. இப்போ சென்சிட்டிவிட்டி கண்டுபிடிக்கும் போது தான் கொஞ்சம் பேர் கன்ஃபியூஸ் ஆகும். இப்போ சென்சிட்டிவிட்டி இஸ் நத்திங் பட், இப்போ ஃபர்ஸ்ட் அவங்க எந்தோட சென்சிட்டிவிட்டி கேட்டுக்காங்க? ப்ராஜெக்ட் காஸ்டோட சென்சிட்டிவிட்டி கேட்டுக்காங்க. ஸோ அப்போ ப்ராஜெக்ட் காஸ்ட் என்னவா இருக்கணும்? மை அவுட்ஃப்ளோ வில் பி ஈக்குவல் டு மை இன்ஃப்ளோ. ஸோ தட் மீன்ஸ் இங்கே இந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல மை என்பிவி வில் பி ஈக்குவல் டு 0வா இருக்கணும். அதுதான் கான்செப்ட்.
ஸோ அப்போ என்னோட அவுட்ஃப்ளோ வந்துட்டு ஆல்ரெடி 12,000 இருக்கு. ஸோ இங்க என்பிவி வந்துட்டு 3,000 பாசிட்டிவா இருக்கு. ஸோ எந்த ஸ்டேஜ்ல வந்துட்டு எனக்கு மை என்பிவி ஜீரோவா இருக்கும், இந்த அவுட்ஃப்ளோ இன்னொரு 3,199 இன்க்ரீஸ் ஆச்சுன்னா மை அவுட்ஃப்ளோ வில் பி ஈக்குவல் டு ஜீரோ. தட் இஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 15,000 இருக்குன்னு வச்சுப்போம். 15,200 இருக்குன்னா என்னோட இன்ஃப்ளோவும் இங்க 15,199 இருக்கு. ஸோ அப்பங்க வந்துட்டு எனக்கு என்பிவி வந்துட்டு ஜீரோ. ஸோ நீங்க ப்ராஜெக்ட் காஸ்ட்டை நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எப்பயுமே என்பிவியோட வேல்யூக்கு வந்துட்டு அந்த ப்ராஜெக்ட் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகணும். ஸோ அந்த டிஃபரன்ஷியல் அமௌண்ட் ஆஃப் அவுட்ஃப்ளோ டு பி இன்க்ரீஸ்ட் இஸ் சேம் ஆஸ் என்பிவி. அதுதான் நம்மளோட பேசிக் கான்செப்டே. ஸோ அப்போ எனக்கு 3,199க்கு அவுட்ஃப்ளோ இன்க்ரீஸ் ஆகணும். ஆல்ரெடி எவ்வளோ அவுட்ஃப்ளோ இருக்கு, பேஸ் 12,000. ஸோ அப்பனா ஐ வில் பி கெட்டிங் 26.6% எனக்கு வருது. ஸோ இதுதான் சென்சிட்டிவிட்டி. இது கிளியரா இருக்கா? இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? மேம் இப்ப சென்சிட்டிவிட்டியில ப்ராஜெக்ட் காஸ்ட் கண்டுபிடிக்கணும்னு சொன்னாங்கன்னா நம்ம டைரக்டா என்பிவி கண்டுபிடிச்சு எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கோ அது டிவைடட் பை ஆல்ரெடி என்பிவி தான் கொடுத்துருக்க. உங்களோட டிஃபரன்ஸ் அமௌண்ட். ஓகேவாங்க. ஸோ இங்க 3,100 தான் என்னோட என்பிவி. ஸோ தட் இஸ் மை அவுட்ஃப்ளோட டிஃபரன்ஸ் அமௌண்ட். அப்படி இல்லைன்னா நீங்க அவுட்ஃப்ளோ கண்டுபிடிச்சு திரும்ப போட்டு அது ஒரு ப்ராசஸ். என்பிவியை ஸ்ட்ரெயிட்டா நீங்க போட்டுக்கலாம் ப்ராஜெக்ட் காஸ்ட் கேட்டாங்கன்னா. Divided by my initial cash outflow into 100 போட்டீங்கன்னா you will be getting that percentage. So 27% இங்க sensitivity முடிச்சிடலாம் ஒரே ஸ்டெப்ல. ஓகே மேம். நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, கேஷ் இன்ஃப்ளோ கேட்டிருக்காங்க. கேஷ் இன்ஃப்ளோ எவ்வளோ சென்சிட்டிவிட்டி அப்படின்ட்டு. ஸோ இது யூஸ்வலா போடுற சம்மை விட கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். ஏன்னா யூஸ்வலா போடுற சம் வந்துட்டு தே வில் பி கிவிங் யுவர் கேஷ் இன்ஃப்ளோஸ் என்ன அப்படின்னு மோர் ஆர்லெஸ் சேமா இருக்கும். பட் இங்க வந்துட்டு எனக்கு ஒரு ஒரு இயருக்கும் ஒரு ஒரு கேஷ் ஃப்ளோஸ் போகுது, இன்ஃப்ளோஸ். ஸோ ஐ வாண்ட் டு கேல்குலேட் கேஷ் இன்ஃப்ளோஸ். இப்ப அகெயின் என்னோட கான்செப்ட் என்ன, மை அவுட்ஃப்ளோ வில் பி ஈக்குவல் டு இன்ஃப்ளோ, கரெக்டா? ஸோ இப்ப அவுட்ஃப்ளோவை பொறுத்தவரையிலும் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆச்சுன்னா எனக்கு வந்துட்டு என்பிவிக்கு ஜீரோவா ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க. ஸோ அவுட்ஃப்ளோ வந்துட்டு 27% இன்க்ரீஸ் ஆச்சுன்னா மை என்பிவி வில் பி ஜீரோ. தட் இஸ் 12,000லேருந்து 15,000 இன்க்ரீஸ் ஆச்சுன்னா மை என்பிவி வில் பி ஜீரோ அப்படின்ற மாதிரி பார்த்தோம். இப்போ இன்ஃப்ளோ பொறுத்தவரையிலும் ஹவு மச் இன்ஃப்ளோ வில் பி டிக்ரீசிங் அப்படிங்கிறது தான் சென்சிட்டிவிட்டியில பார்ப்போம். எவ்வளவு இன்கம் எனக்கு டிக்ரீஸ் ஆச்சுன்னா மை இன்ஃப்ளோ வில் பி ஈக்குவல் டு அவுட்ஃப்ளோ. ஸோ இங்க இன்ஃப்ளோ வந்துட்டு இட் இஸ் அசியூம் டு பி எக்ஸ். சரியா? இன்ஃப்ளோ எவ்வளோன்றது எனக்கு தெரியாது. ஸோ ஐ எம் அசியூமிங் இட் ஆஸ் எக்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் இயர் இன்ஃப்ளோ எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். செகண்ட் இயரும் சேம் இன்ஃப்ளோ தான் 5,000 5,000. ஸோ செகண்ட் இயர் மை இன்ஃப்ளோ வில் பி ஆல்சோ எக்ஸ். இப்ப தேர்ட் இயருக்கு என்ன சொல்லியிருக்காங்க, 10% இன்க்ரீஸ் ஆகுது கம்பேர்ட் டு ஃபர்ஸ்ட் இயர். ஸோ 1.1 எக்ஸ்ன்னு இருக்கும். ஃபோர்த் இயர்ல அகெயின் 1.1 எக்ஸ்ன்னு இருக்கும். ஸோ இந்த பாயிண்ட் பர்டிகுலர் பாயிண்ட் புரியுதா? எனக்கு இங்க இன்ஃப்ளோ தான் சேஞ்ச் ஆக போகுது. ஸோ இன்ஃப்ளோவா ஐ எம் அசியூமிங் இட் ஆஸ் எக்ஸ். ஸோ செகண்ட் இயரும் ஃபர்ஸ்ட் இயரும் சேம் இன்ஃப்ளோ. ஸோ எக்ஸ் எக்ஸ்னே வந்து தேர்ட் இயர்ல வந்துட்டு ஃபர்ஸ்ட் இயரை விட 10% இன்க்ரீஸ் ஆகுது. தட் இஸ் 1.1 எக்ஸ். ஃபோர்த் இயரும் 10% இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அகெயின் 1.1 எக்ஸ்.
ஸோ இது எல்லாமே ஃபர்ஸ்ட் இயர் ஓட தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே கொண்டு போய் 1.1 into 1.1 எல்லாம் போடக்கூடாது. ஸோ மை ப்ரெசன்ட் வேல்யூ இஸ் இது என்னோட ப்ரெசன்ட் வேல்யூ. அப்ப இங்க எப்படி இருக்கும் எனக்கு 0.877 எக்ஸ் 0.769 எக்ஸ் இன்டூ 1.1 கரெக்டா? அகைன் இது எக்ஸ் தான். ஸோ எனக்கு டோட்டலா பாத்தீங்கன்னா 3.0397 வருது. ஸோ இங்க எல்லாமே எக்ஸ் நான் போட்டுக்கிறேன். ஸோ இந்த காலம் புரியுதா? எனி டவுட்ஸ்? இல்லையம்மா. ஸோ எல்லாருக்கும் clear தானே? ஸோ தட் இஸ் இன்ஃப்ளோ இன்ட்டு ப்ரெசன்ட் வேல்யூ. ஸோ இப்போ என்னோட ஈக்குவேஷன் என்ன? இன்ஃப்ளோ இஸ் ஈக்குவல் டு அவுட்ஃப்ளோ. இதுதான் என்னோட ஈக்குவேஷன் இங்க. ஸோ இன்ஃப்ளோ இங்க எவ்வளோ சொல்லியிருக்கோம்? 3.0397 எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மை அவுட்ஃப்ளோ ஆஃப் 12,000. ஸோ சென்சிட்டிவிட்டியில் ஒரு கான்செப்ட் என்ன? அந்த ஒரு பர்டிகுலர் வேரியபிள் மட்டும் தான் சேஞ்ச் ஆகும். ஆல் அதர் வேரியபிள்ஸ் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். ஸோ இங்க அவுட்ஃப்ளோ 12,000னா 12,000 கான்ஸ்டன்ட் தான். இங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டுக்கும் செகண்ட் பாயிண்ட்டுக்கும் யூ ஷுட் நாட் கன்ஃபியூஸ். ஸோ அப்போ எக்ஸ் எப்படி கண்டுபிடிப்பீங்க? 12,000 divided by 3.0397. ஸோ அப்போ என்னோட எக்ஸ் வந்துட்டு 3947. ஓகே, இப்போ என்னோட இன்ஃப்ளோ எவ்வளோ இருந்துச்சு? இனிஷியலா 5,000 இருந்துச்சு. 5,000 இப்போ நம்ம எவ்வளவா கம்மி பண்றோம்? 3948 கம்மி ஆகலாம் அப்படின்னு சொல்லிக்கோம். தட் மீன்ஸ் எனக்கு 1052 வரைக்கும் எனக்கு கம்மி ஆகலாம். ஸோ இது வந்துட்டு டிஃப்ரென்ஸ் இன்ஃப்ளோ 1052 வரைக்கும் கம்மியாகலாம். அப்ப எவ்வளவு பர்சன்டேஜ்? 1052 divided by 5,000 is my original inflow. So 21%. ஓகேவா? ஸோ இங்க வந்துட்டு இந்த என்பிவி தான் டிஃபரன்ஷியல் அமௌண்ட். ஸோ நான் ஸ்ட்ரெயிட்டாவே இங்க போட்டுட்டேன். சரிங்களா? என்பிவி தான் எனக்கு ப்ராஜெக்ட் காஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் டிஃபரன்ஷியல் அமௌண்ட். ஸோ 3,200 divided by 12,000 அப்படியே நீங்க போட்டாச்சு. வேற சிம்பிளா பொறுத்தவரைக்கும் இவ்வளோ வரைக்கும் சேஞ்ச் ஆகலாம். ஸோ அப்ப நான் டிஃபரன்ஸ் அமௌண்ட் கண்டுபிடிச்சிட்டு போடணும். இப்ப இது சென்சிட்டிவா இது சென்சிட்டிவா? ஸோ இது வந்துட்டு 21% மாறுச்சுனாவே என்னோட ப்ராஜெக்ட் வந்துட்டு என்பிவி நெகட்டிவா போக ஆரம்பிச்சிடும். இது வந்துட்டு 26% வரலும் டாலரன்ஸ் லிமிட் இருக்கு. அப்ப எது கம்மியா இருக்கோ அதுதான் ரொம்ப சென்சிட்டிவ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இங்க எது ரொம்ப கம்மியா இருக்கு? கேஷ் இன்ஃப்ளோஸ். ஸோ கேஷ் inflows are more sensitive.
சரி, ஓகே. தென் நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க? காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் கேட்டிருக்காங்க. காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் எப்படி நீங்க கண்டுபிடிப்பீங்க? யூ ஹேவ் டு ஃபைண்ட் அவுட் ஐஆர்ஆர். ஐஆர்ஆர் கண்டுபிடிக்கணும். ஸோ ஐஆர்ஆர் நான் கண்டுபிடிக்கணும். கரெக்ட்டா? ஸோ ஐஆர்ஆர் எப்படி கண்டுபிடிப்போம்? ஃபர்ஸ்ட் 2%ல ஐ வாண்ட் டு கம்ப்யூட் ஐஆர்ஆர். ஸோ 2% தான் என்பிவி கம்ப்யூட் பண்ணணும். ஸோ இப்போ இங்க வந்துட்டு சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் 20%ல போட்டுருன்னு வச்சுப்போம். ஸோ இங்க என்பிவி வந்துட்டு ஸ்டில் பாசிட்டிவா தான் இருக்கு. ஸோ நான் இன்னும் கொஞ்சம் ஐஆர்ஆரை இன்க்ரீஸ் பண்றேன். ஐ மீன் ப்ரெசன்ட் வேல்யூ ஃபேக்டரை நான் இன்க்ரீஸ் பண்றேன். இப்போ இது வந்துட்டு 20%ல போட்டது. ஸோ 25%ல நம்ம போடலாம், இல்ல 27%ல போட்டு பார்க்கலாம். ஸோ அகெயின் ஸோ இங்க எனக்கு நெகட்டிவ் ஆயிடுச்சு. ஸோ திஸ் இஸ் இன் பிட்வீன் 27%குள்ள தான் எங்கேயோ எனக்கு நெகட்டிவ் ஃபேக்டரா இருக்கு. ஸோ நம்ம ஐஆர்ஆர் கால்குலேட் பண்றோம். ஸோ ஐஆர்ஆர் எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க? தட் இஸ் லோயர் ரேட் 20% பிளஸ் எனக்கு என்பிவி ஆஃப் லோவர் ரேட் தட் இஸ் 1471 டிவைடட் பை இதோட டிஃபரன்ஸ். ஸோ 1640 into percentage difference that is 7%. So we will be getting 26.27%. எனக்கு ஆல்ரெடி எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்கு? 14% இருக்கு. ஸோ டிஃப்ரென்ஸ் இங்க எவ்வளோ வரும்? டிஃப்ரென்ஸ் இஸ் 26.28 ஆகுதுன்னா minus 14. So I will be getting 12.28. So அப்போ percentage wise 12.28 divided by 14 into 100. So 87% எனக்கு சென்சிட்டிவிட்டியா இருக்கு. ஸோ தட் மீன்ஸ் எனக்கு இன்னும் டாலரன்ஸ் லிமிட் அதிகமாகவே இருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் 80% என்னோட டிஸ்கவுண்ட் ரேட் சேஞ்ச் ஆச்சுன்னா தான் எனக்கு என்பிவி நெகட்டிவா இருக்கும். இப்போ என்னோட கொஸ்டின் இங்க என்ன கேட்டிருக்காங்க? would you conclude that cost of capital is more sensitive than 1 or 2 above? ஸோ 1 and 2 விட இது ரொம்ப சென்சிட்டிவா? ஆப்வியஸ்லி நோ. 1 and 2 வந்துட்டு 20ஸ்ல இருக்கு, இது 80ஸ்ல இருக்கு. ஸோ காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் இஸ் நாட் more sensitive than 1 and 2 above. Cost of capital is not more sensitive than project cost and cash inflow. ஸோ சென்சிட்டிவிட்டி எப்பயுமே எது கம்மியா இருக்கோ அதுதான் சென்சிட்டிவிட்டி அதிகம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஒரு பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம அவசரத்துல என்ன பண்ணுவோம்? எது சென்சிட்டிவிட்டி அதிகமா இருக்கோ அதுதான் மோர் சென்சிட்டிவ்னு போடுவோம். தட் இஸ் டாலரன்ஸ் லிமிட் அதிகம். எந்த பர்சன்டேஜ் அதிகமா இருக்கோ அதுக்கு டாலரன்ஸ் லிமிட் அதிகமா இருக்கும். ஸோ இதுதான் கன்க்ளூஷன்.